வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஹைப்போதலாமஸ் இன் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன். ஹைப்போதலாமஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹைப்போதலாமஸ் டயன்செஃபலான் ரீஜனில் இருக்குது. பிரெயினோட டயன்செஃபலான் ரீஜனில் ஒரு கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதில் இருந்து ஒரு சின்ன ஸ்டாக் மாதிரி கீழே ஒரு பீன் ஷேப்பில் ஒட்டிகிட்டு இருக்கிறது தான் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ பிட்யூட்டரி கிளாண்டுனா எண்டோக்ரைன் கிளாண்ட், இதுதான் மாஸ்டர் கிளாண்ட். ஓகே, இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹைப்போதலாமஸ் இஸ் அ ஸ்மால் cone shaped structure that projected downwards from the brain ending into the pituitary stalk. அதாவது இந்த இடத்துல தெரிய இது கோன் ஷேப்பாக இருக்குது. ஸோ இந்த கோன் ஷேப்பில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு எதோட முடிதான் இங்கே நீங்களே பாருங்கள். இங்கே ஒரு இது ஒரு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பால் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பிட்யூட்டரி. அதான் இந்த 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 இதுக்கு பேர் பிட்யூட்டரி ஸ்டாக். ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது? பிரெயினில் இருக்குது ஹைப்போதலாமஸ். இட் இன்டர்லிங்க்ஸ் போத் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் பிரெயினில் இருக்கிறதுனால இது நர்வஸ் சிஸ்டத்தையும் எண்டோக்ரைன் சிஸ்டத்தையும் லிங்க் பண்ணுற ஒரு பாலமாக இருக்குது. Though the pituitary gland is known as the master gland, the master endocrine glands that controls other endocrine glands, but it is in turn controlled by the hypothalamus. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு இல்லையா? இதுதானே பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன கிளாண்டுன்னு சொல்லுவோம்? மாஸ்டர் கிளாண்ட் இல்லை மாஸ்டர் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஏன் இது எங்கே இருக்குது? பிரெயின். ஸோ பிரெயின் தானே நம்ம பாடியில் இருக்கிற நம்ம பாடியோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கு, கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் அதே மாதிரி இந்த பிட்யூட்டரி கிளாண்டும் மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை கண்ட்ரோலில் பண்ணி வச்சிட்ருக்கு, தன்னோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் நம்ம இதை மாஸ்டர் எண்டோக்ரைன் கிளாண்ட் இல்லை மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லலாம். Hypothalamus contains groups of neurosecretory cells. ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் ரீஜனில் என்ன இருக்குது? நியூரோசெக்ரேட்டரி செல்ஸும் இருக்குது. It produces neurotransmitters which regulates the secretions of the pituitary. ஸோ இது நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ், அதாவது நியூரோட்ரான்ஸ்மிட்டர் அந்த சிக்னல்ஸை கரெக்டாக போகிறதுக்கும், அதே மாதிரி செக்ரீஷன்ஸ், அதாவது பிட்யூட்டரியில் கிளாண்ட் செக்ரீஷன்ஸ் வேணும். பிட்யூட்டரியில் அடினோ ஹைப்போஃபைசிஸ், நியூரோ ஹைப்போஃபைசிஸ் என்ற 2 லோப்ஸ் இருக்குது. இந்த 2 லோப்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது. ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக செக்ரேட் ஆகணும்னா அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் அதை கரெக்டாக செக்ரேட் ஆகி அதை கரெக்டாக வேலை செய்ய வைக்குது. The hormones produced by hypothalamus act as either releasing hormone or an inhibitory hormone. ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் ரீஜனில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்று ரிலீசிங் ஹார்மோன். ஸோ இந்த ரிலீசிங் ஹார்மோனை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம த்ரோட் ரீஜனில் தைராய்டு ஹார்மோன் இருக்குது. ஸோ அந்த அதாவது தைராய்டு கிளாண்டுனே வச்சுக்கோங்களேன். தைராய்டு கிளாண்ட் தைராய்டு ஹார்மோன்ஸை தைராக்சின் என்ற ஹார்மோன்ஸை சுரக்க போகுது. ஸோ அந்த தைராய்டு கிளாண்டு கிட்ட போயிட்டு பிட்யூட்டரியில் இருக்கிற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஸோ நீ அங்கே பிட்யூட்டரியில் செக்ரேட் ஆனாதான் இந்த தைராய்டு கிளாண்டு கிட்ட ரிலீஸ் ஆகும். நீ வேலை செய்யி, அது ரிலீஸ் பண்ணாதான் இந்த தைராக்சின் செக்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிலீசிங் ஹார்மோன்ஸும் இருக்குது. சில ஹார்மோன்ஸ் இன்ஹிபிட்ரி. ஸோ இன்ஹிபிட்ரின்னா இப்போ குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம பாடியில் தைராக்சின் செக்ரேட் ஆகணும். நிறைய செக்ரேட் ஆச்சுன்னா ஹைப்போதைராய்டு, தட் இஸ் ஹைப்பர் தைராய்டிசம். கம்மியாக செக்ரேட் ஆச்சுன்னா ஹைப்போதைராய்டிசம். இது நம்ம தைராய்டு கிளாண்ட் வரும்போது சொல்கிறேன். ஸோ அது கரெக்டாக செக்ரேட் ஆகும்போது போதும், இது லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்ற இன்ஹிபிஷன் அந்த சிக்னலையும் அனுப்பும். ஸோ அதனால் இந்த ஹைப்போதலாமஸில் ரிலீசிங் ஹார்மோன்ஸும் இருக்குது, இன்ஹிபிட்டரி ஹார்மோன்ஸும் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இதுதான் உங்களோட பிட்யூட்டரி கிளாண்ட், இந்த ஹைப்போதலாமஸ் ரீஜன். அண்ட் இந்த பிட்யூட்டரி இந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா? இது இன்ஃபென்டிபுலம் சொல்லுவாங்க. இதுதான் பிட்யூட்டரி. இது அடினோ ஹைப்போஃபைசிஸ் அண்ட் நியூரோ ஹைப்போஃபைசிஸ். நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். So, in the basal region of the brain, the hypothalamic hypophyseal portal blood vessel connects the hypothalamus and the
anterior pituitary. anterior pituitaryனா என்னன்னா adenohypophysis. ஸோ இந்த adenohypophysis இல்லை anterior pituitary gland-ஐயும் the hypothalamus region-ஐயும் கனெக்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா அது வந்து hypothalamus hypophyseal blood portal blood vessel மூலமாக தான் கனெக்ட் ஆகுது. அதாவது ஆன்டீரியர்னா முன்பகுதி இல்லை மேல் பகுதின்னு சொல்லலாம். அதை வந்து இந்த ஹைப்போதலாமஸோட கனெக்ட் பண்ணுற அந்த இது என்னன்னா ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் பிளட் வெசல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் அது. ஓகே, so it allows the hypothalamic hormones to control anterior pituitary. ஸோ இந்த பிளட் வெசல் மூலமாக கனெக்ட் ஆகுது இல்லையா, அப்போ தான் இந்த ஹைப்போதலாமஸ் ஹார்மோன்ஸ், அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் இருக்கிற ஹார்மோன்ஸை இந்த ஹைப்போதலாமஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. The posterior pituitary is connected with hypothalamus by a nerve bundle called hypothalamic hypophyseal axle. இப்போ இது வந்து adenohypophysis இல்லை தப்பாக சொல்லிட்டேன். posterior pituitary gland இல்லைன்னா நியூரோஹைப்போஃபைசிஸ். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நர்வ் பண்டில் மூலமாக கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நர்வ் பண்டில் மூலமாக கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா ஹைப்போதலாமிக் ஹைப்போஃபைசியல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It produces the nerve signals that controls the posterior pituitary secretions. ஸோ அந்த நர்வ் பண்டில்ஸ் இருக்கிறதுனால நர்வ் பண்டில்ஸ் தான் சிக்னல்ஸை கொடுத்து கரெக்டாக வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் இருக்கிற ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ண சொல்லுது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஹைப்போதலாமஸ் மெயின்டைன்ஸ் ஹோமியோஸ்டாட்டிஸ், பிளட் ப்ரெஷர், பாடி டெம்பரேச்சர், கார்டியாக் அண்ட் ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ் ஆஃப் த பாடி. இதை நம்ம ஏற்கனவே பிரெயின் படிக்கும்போது நர்வஸ் சிஸ்டம் முன்னாடி ப்ரீவியஸ் லெசனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹைப்போதலாமஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாட்டிஸ்னா நம்ம பாடியோட இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை அண்ட் எக்ஸ்டர்னலில் இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டோட சரிசமமாக நடத்தி கொண்டு போகிறது தான் ஹோமியோஸ்டாட்டிஸ். பிளட் ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும், நம்ம கார்டியோ அண்ட் ஃப்ளூயிட் எலக்ட்ரோலிட்டிக் பேலன்ஸ். கார்டியோக்குன்னா நம்ம ஹார்ட்டில் இருக்கிற இந்த பிளட் அதோட பேலன்ஸ், அப்புறமா அதில் பிளாஸ்மா, அது எல்லாமே எலக்ட்ரோலிட்டிக்காக பேலன்ஸாக வச்சுட்டு இருக்கிற வேலை யாரோடது? ஹைப்போதலாமஸோடது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் லிம்பிக் சிஸ்டம், பிரெயினோட லிம்பிக் சிஸ்டம் தான் இது. ஆனால் இது எதோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா எமோஷ்னல் ரெஸ்பான்ஸோடையும் சம்மந்தப்பட்டிருக்கு. எது? ஹைப்போதலாமஸ். இப்போ நம்ம இதை பார்க்கலாமா? அதாவது த மேஜர் ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் அண்ட் தர் ஃபங்க்ஷன். இது கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்டால் இந்த 10 பாயிண்ட் எழுதுனா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் TRH. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை தூண்டுது செக்ரீட் பண்ண. Gonadotropin releasing hormone GnRH stimulates the secretion of FSH, follicle stimulating hormone தூண்டுது. Corticotropin releasing hormone CRH, இதோட வேலை என்னன்னா ACTH, that is adrenocorticotropin, the trophin ஹார்மோனோட செக்ரீஷனை தூண்டுது, ஸ்டிமுலேட் பண்ண, செக்ரீட் ஆகுன்றதை தூண்டுது. growth hormone releasing hormone GHRH, it stimulates the secretion of GH, that is growth hormone தூண்டுறது, அதாவது செக்ரீட் ஆகு, கரெக்டாக செக்ரீட் ஆகு. prolactin releasing hormone PRH. ஸோ இது என்னன்னா ப்ரோலாக்டின் ஹார்மோனை தூண்டுது, செக்ரீட் பண்ணு அப்படின்றது. லுட்டினைசிங் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் LHRH, இது வந்து லுட்டினைசிங் ஹார்மோனை செக்ரீட் பண்ண தூண்டுது. MSH ரிலீசிங் ஹார்மோன், ஸோ இது வந்து MHS அந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ண தூண்டுது. growth ஹார்மோன் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் GHIH, இது வந்து growth ஹார்மோனை இன்ஹிபிட்ஸ் பண்ணுது. இப்போது இந்த மேலே படித்த அந்த 7மே ரிலீசிங் ஹார்மோன்ஸ்.
ஸோ நம்ம படித்தோம் இல்லையா, இந்த ஹைப்போதலாமிக்கில் ஒன்று ரிலீசிங் ஹார்மோன் இருக்கும், இன்னொன்றுனா இன்ஹிபிட்டரி ஹார்மோன் இருக்கும். ஸோ அது இந்த 7 மேலே படித்த 7ம் ரிலீசிங் ஹார்மோன். இப்போ வரது இதுக்கு மேலே 8th இப்போ நம்ம படித்தோம் இல்லையா க்ரோத் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். ஸோ அது க்ரோத்தோட செக்ரீஷன். நிறைய சுரந்துட்டா போதும் நிறுத்து. இப்போ இதே இந்த க்ரோத் ஹார்மோன் மேலேயும் படித்தோம்ல, க்ரோத் அதாவது க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன், அது என்னது தூண்டுது. இப்போது இந்த க்ரோத் ஹார்மோன் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணது போதும் நிறுத்து, இன்ஹிபிட் பண்ணுது. ப்ரோலாக்டின் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் PLH. ஸோ இது என்ன பண்ணுது, ப்ரோலாக்டினோட செக்ரீஷனை நிறுத்து அப்படின்னு சொல்லுது, இன்ஹிபிட் பண்ணுது. MSH இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் இன்ஹிபிட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் MSH அப்படின்றத இன்ஹிபிட் பண்ணுது. ஓகே, இது கேட்டால் 5 மார்க்கில் இதை எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் வரும். ஸோ மேமல்ஸில் பார்த்தீங்கன்னா பார்சா இன்டர்மீடியாவோட ரோல் என்னன்னு தெரியல. இப்போ நம்ம அடினோ ஹைப்போஃபைசிஸில் படிக்க போகிறோம், அந்த எத்தனை லோப்ஸ் இருக்குது, அதில் பார்ஸ் இன்டர்மீடியா அதோட ரோல் என்னன்னு தெரியல. ஆனால் மற்ற வெர்டிபிரேட்ஸில் இந்த பார்ஸ் இன்டர்மீடியா தான் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் MH சொன்னோம் இல்லையா, MH அந்த ஸ்டிமுலேட்டிங் அதை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது பிக்மெண்டேஷன் இன் ஸ்கின், நம்ம கலர், நம்மளோட கலர் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஆனால் மேமல்ஸில் அது தெரியல, பார்ஸ் அவங்களோட ரோல் என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்கல மேமல்ஸில். மற்ற வெர்டிபிரேட்ஸ் எல்லாத்துலேயுமே அது ஸ்கின் கலருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது MSH ஹார்மோன். இப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் ஆர் ஹைப்போஃபைசிஸ். ஸோ பிட்யூட்டரி கிளாண்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹைப்போஃபைசிஸ். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அடினோ ஹைப்போஃபைசிஸ், நியூரோ ஹைப்போஃபைசிஸ். ஸோ அடினோன்னா ஆன்டீரியரை குறிக்குது, ஹைப்போஃபைசிஸ்னா பிட்யூட்டரி கிளாண்டை குறிக்குது. ஓகேவா? ஸோ பிட்யூட்டரி மீன்ஸ் க்ரோ அண்டர், அதாவது அண்டர்னா யாருக்கு அடியில் வர்றதுங்க. இப்போ இவங்க எந்த இடத்துல இருக்காங்க, இந்த பிட்யூட்டரி, இந்த பிட்யூட்டரி பிரெயினில் இருக்காங்க. பிரெயினில் அதுவும் ஹைப்போதலாமிக் ரீஜனில் ஒரு ஸ்டாக் வச்சு தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இது என்னன்னு சொல்லலாம், அண்டர் க்ரோ. ஓகே, அண்டர் க்ரோன்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஷேப் எப்படி இருக்குது, ஓவாய்ட் இன் ஷேப், தட் இஸ் ஓவாய்ட் இன் ஷேப், ஓவல் ஷேப்பில் இருக்குது. இந்த ஷேப் ஓவல் ஷேப்பில் இருக்கிறதுனால ஓவாய்ட் இன் ஷேப். அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த செல்லா டியூனிகா. ஸோ இந்த செல்லா டியூரிக்கா என்ற ஒரு ரீஜன்லையும், அப்புறமா இந்த ஸ்பீனியாய்டு போன், அந்த பிரெயினோட ஸ்பீனியாய்டு பாடி கேவிட்டி, இந்த ஸ்பீனியாய்டு போனோட பாடி கேவிட்டியோட பிரெயினோட பேஸில் அட்டாச் ஆயிருக்கு, அடித்தளத்தில். அண்ட் இது யாரோட கனெக்ட் ஆயிருக்காங்க, ஹைப்போதலாமஸ் ரீஜனோட கனெக்ட் ஆயிருக்காங்க. எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக். இப்போ இந்த ஸ்டாக்குக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபண்டிபுலம். ஸோ அந்த இன்ஃபண்டிபுலம் மூலமாக தான் இந்த ஹைப்போதலாமஸ் ரீஜனோட இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அட்டாச் ஆயிருக்காங்க. So it is 1 centimeter, about 1 centimeter in diameter and 0.5 grams in weight. So இதோட weight and length அப்படி சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் வைஸாக, டயாமீட்டர்ஸ்னால் இந்த நம்ம ஓவாய்டு ஷேப்புன்னு சொல்லிட்டுவோம். டயாமீட்டர் வைஸாக பார்த்தா எவ்வளோ, 1 சென்டிமீட்டர். ஆனால் வெயிட் பார்த்தோம்னா 0.5 grams. ஸோ பிட்யூட்டரியோட வெயிட் எவ்வளோ, 0.5 grams. அப்போ அதோட டயாமீட்டர் 1 சென்டிமீட்டர் இருக்கும். அண்ட் இந்த பிட்யூட்டரியை 2 லோபாக பிரிக்கலாம். ஸோ ரெண்டு லோபாக பிரிக்கலாம். அந்த முன்னாடி இருக்கிற லோபுக்கு ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஆர் அடினோ ஹைப்போஃபைசிஸ், இதை தான் நம்ம அதை சொல்கிறோம். அண்ட் இதுக்கு பின்னாடி அடிப்பகுதி இல்லை போஸ்டீரியர் பாயிண்ட், போஸ்டீரியரில் இருக்கிற இதுக்கு பேர் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஆர் போஸ்டீரியர் பிட்யூட்டரின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆன்டீரியர் லோப் originates from the embryonic invagination of pharyngeal epithelium called rocket pouch. ஆன்டீரியர் லோபன்னா என்னது, அதாவது அடினோஃபைசிஸ். நான் சொன்னேன் இல்லையா இந்த பகுதி. ஸோ இந்த பகுதி தான் ஆன்டீரியர் லோப். இது எப்படி ஒரிஜினேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியானிக் ரீஜன், அதாவது நம்ம எம்ப்ரியானிக் ஆரிஜினில் இருக்காங்களா, கரு முட்டையாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த சமயத்தில் தான் இந்த அடினோ ஹைப்போஃபைசிஸ் பேரஞ்சியல் எபித்தீலியத்தில் இருந்து, அதாவது ராக்கெட் பவுச்
அதில் இருந்து டெவலப் ஆயிருக்கு. அப்போ போஸ்டீரியர் லோப் எங்கேருந்து டெவலப் ஆயிருக்குன்னா பிரெயினோட பேஸ்லேயோ ஹைப்போதலாமஸோட அவுட் க்ரோத்தில் இருந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ ஆன்டீரியர் வந்து எம்ப்ரியானிக் இன்வாஜினேஷன் நம்ம பேரஞ்சியல் எபித்தீலியல் செல்ஸில் இருந்து டெவலப் ஆயிருக்கு. அண்ட் போஸ்டீரியர் வந்து பிரெயினோட பேஸில் ஒரு அவுட் க்ரோத் ஆஃப் ஹைப்போதலாமஸில் இருந்து டெவலப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு அனட்டாமிக்கலா அடினோ ஹைப்போஃபைசிஸை 3 லோப்ஸாக பிரிக்கலாம், இல்லை ஜோன்ஸாக பிரிக்கலாம். பார்ஸ் இன்டர்மீடியா, பார்ஸ் டிஸ்டாலிஸ் அண்ட் பார்ஸ் டியூபராலிஸ். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அனாட்டமி ஆஃப் அன் பிட்யூட்டரி நான் கொடுத்துருக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த மேலே இருக்கு பாருங்கள், அதுக்கு பேர் என்னென்னா சுப்ராப்டிக் நியூக்ளியஸ். அப்புறம் இந்த ரெண்டாவது பகுதி இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து பேரா வென்ட்ரிகுலார் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் தேர்ட் இந்த நடுவில், அதாவது இந்த தேர்ட் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இடம், அதுக்கு பேர் வந்து மீடியம் எமினன்சஸ். அண்ட் ஃபோர்த் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த ஃபோர்த் ரீஜன், இதுதான் இன்ஃபண்டிபுலம் ஸ்டெம். அண்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்கு இல்லையா, அதுதான் பார்ஸ் டியூபராலிஸ் ஃபிஃப்த் பொசிஷனில். அண்ட் ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கிறது, சாரி ஃபிஃப்த்து பொசிஷன் அண்ட் சிக்ஸ்த்து பொசிஷனில் இருக்கிறது வந்து பார்ஸ் நர்வஸா. இருங்க, அது இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பார்ஸ் நர்வஸா ஆஃப் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அண்ட் பார்ஸ் டிஸ்டாலிஸ் ஆஃப் அடினோ ஹைப்போஃபைசிஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்து 3 லேயர்ஸ், அதாவது போஸ்ட் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் 3 லேயர்ஸ் இருக்குது. பாஸ் இன்டர்மீடியா, பாஸ் டிஸ்டாலிஸ் அண்ட் பாஸ் டியூபரோசிஸ். நியூரோ ஹைப்போஃபைசிஸ்க்கு பாஸ் நர்வஸா மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஆன்டீரியர் லோபோட பிட்யூட்டரி செக்ரீஷன்ஸில் வந்து மொத்தம் 6 ட்ராஃபிக் ஹார்மோன்ஸ் இருக்குது. க்ரோத் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன், follicle stimulating hormone, luteinizing hormone, leuotrophic hormone, melanocyte stimulating hormone. இந்த melanocyte stimulating hormone வந்து லோயர் அனிமல்ஸில் மட்டும்தான் இருக்குது. இப்போ போஸ்டீரியர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன் தான், வாசோபெர்சின் அண்ட் ஆக்சிடோசின். ஓகே, வாசோபெர்சின் அண்ட் ஆக்சிடோசின். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.